பேக் கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கிருக்கு. டைரெக்டாகவும் வாங்கலாம், இன்டைரக்டாகவும் கஸ்டம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுதான் 2 செக்ஷன்ஸ். கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குறோம், அதான் ட்ராயிங் பேக். ட்ராபேக் மீன்ஸ் கொடுத்த பணம் திரும்ப வருது. வச்சுட்டுங்களா? 2 type of drawback. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க சார். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கண்டென்ட் கொடுத்துட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் செக், செகண்ட் செக், டிஃப்ரென்ஷியேட், ஃபர்ஸ்ட் செக், செகண்ட் செக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்கார்ட் டியூட்டி, ஹேண்ட் இன் டெவிங் டியூட்டி, டியூட்டி செஸ். நெக்ஸ்ட் டேமேஜ்டு கூட்ஸ், destroyed goods. நெக்ஸ்ட் வந்து டியூட்டி, ட்ராபேக் அண்டு டியூட்டி. ஸோ இது மாதிரி டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். ரீஃபண்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட், ட்ராபேக், சிமிலர் கூட்ஸ், ஐடென்டிக்கல் கூட்ஸ். டிஃப்ரென்ஷியேட் நிறைய இருக்குது. ஐஜிஎம், ஏஜிஎம், ஃபெசிலிட்டேட்டட் பில் ஆஃப் என்ட்ரி, நான் ஃபெசிலிட்டேட்டட் பில் ஆஃப் என்ட்ரி. செக்ஷன் 49, செக்ஷன் 59. இந்த டிஃப்ரென்ஷியேட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிஃப்ரென்ஷியேட் பார்த்துக்கோங்க. ஸோ ட்ராபேக், செக்ஷன் 74, 75, 75A, 76, 4 செக்ஷன்ஸ். ஸோ இதுக்கு ஒரு ரூல் ஒன்று இருக்குது. 75க்கு மட்டும் ஒரு ரூல் இருக்குது சார். டிபிகே ரூல். என்ன சார் இயர்? 2017. ஸோ ட்ராபேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 செக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு ஒரு ரூல் ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 74 பார்க்கலாம். ட்ராபேக் டியூட்டி பெய்டு கூட்ஸ். ட்ராபேக் அலோடு ஃபார் டியூட்டி பெய்டு கூட்ஸ். ஒரு கூட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணி டியூட்டி கட்டிடுறீங்க, அந்த கூட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை, திரும்ப அந்த கூட்ஸை ரீஎக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா, டியூட்டி கட்டின கூட்ஸை திரும்ப ரீஎக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டின டியூட்டி திரும்ப கிடைக்கும் சார். 98%. டியூட்டி allowed up to 98%. எவ்வளோ நாளில் ரீஎக்ஸ்போர்ட் பண்ணிடணும் சார்? அது ரீஎக்ஸ்போர்ட் வித்தின் 2 years. 2 yearsக்குள்ளே பண்ணிடணும். அது 2 years ஃப்ரம் டேட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் டியூட்டி. டியூட்டி கட்டினதுலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே அந்த கூட்ஸை வந்து ரீஎக்ஸ்போர்ட் பண்ணிடணும். அந்த கூட்ஸை நீங்கள் என்ன பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னா, நாட் டேக்கன் ஃபார் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அப்படியே பிராண்டட் அப்படியே இருக்கும். அந்த கூட்ஸ் வந்து பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்கணும். அப்படி பிரிக்காமல் வச்சுருங்க எப்படி தெரியும்? ஐடென்டிஃபிகேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மஸ்ட். ஐடென்டிஃபிகேஷன் மஸ்ட். இந்த ஐடென்டிஃபிகேஷன் யார் சார் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? சாட்டிஸ்ஃபை பை ஏசிடிசி சார். ஏசிடிசியை சாட்டிஸ்ஃபை பண்ணாங்கன்னா தான் டியூட்டி கிடைக்கும். எக்ஸாமினர்லாம் ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம், அப்ரைசரை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஏசிடிசியை சாட்டிஸ்ஃபை, அவர் தான் டியூட்டி இன்வால்வ் அதில். டியூட்டி கொடுக்கணுமா கொடுக்கூட அவர் தான், ஹையர் அத்தாரிட்டி அவர் தானே, சரிங்களா? ஸோ கூட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கூடாது சார். நாட் டேக்கன் ஃபார் யூஸ். ஐடென்டிஃபிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். வந்த கூட்ஸ் தானா அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ ஆர்எம்எஸ் போயிருக்குமே சார், வரும்போது எப்படி சார் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்னா, எது அதான் எக்ஸாமின் பண்ணோம். எக்ஸாமின் பண்ணதை அவர் அந்த எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்டில், ஆமாம் அது சார் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்டில் அவர் அந்த ஐடென்டிஃபிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதாவது ஃபைனல் அப்ரூவல் பார்த்தீங்க அப்படின்னா ஏசிடிசி தான். ஓகே, ஸோ அந்த கூட்ஸ் வந்து யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் ஐடென்டிஃபை எஸ்டாப்ளிஷ். சார் இப்போ கூட்ஸ் வந்து நீங்கள் ஆர்எம்எஸில் கிளியரன்ஸ் ஆகிருக்கு, எப்படி அப்போ ஐடென்டிஃபிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க? ஸோ ஐடென்டிஃபிகேஷன்றது என்ன சொல்கிறாங்க, டாக்குமெண்ட்ஸையும் அவங்க ஐடென்டிஃபிகேஷன் எடுத்துக்கிறாங்க. அப்போ இம்போர்ட் பண்ணும்போது அதோடைய டிஸ்கிரிப்ஷனு, மாடலு, டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ
ஸோ எவ்வளோ பர்சன்ட் சார் இதுக்கு வந்து கிளைமு? ஓகே, ஒரு பர்டிகுலர் கூட்ஸ்க்கு வந்து 100% தராங்க. என்ன கூட்ஸ்ன்னு சொல்ல முடியுமா? பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸா இல்லை பர்டிகுலர் ஸ்பெசிஃபை ப்ராடக்ட்ஸ் ஏதாவது? ஃபியூல் அண்டு லூப்ரிகேட்டிங் ஆயில். அதுவும் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த அந்த இதுக்கு தான் சார், கன்வென்ஸ்க்கு தான், எல்லாருக்கும் கிடையாது. கன்வென்ஸ்க்கு சப்ளை பண்ணுற ஃபியூல் அண்டு லூப்ரிகேட் ஆயிலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 100% எலிஜிபிள். 74ல் 2 அதே கான்செப்ட் தான். இது ஒன்று மட்டும் மாற்றிக்கோங்க சார். taken for use. So time period எவ்வளோ நாள் சார்? ஐடென்டிஃபிகேஷன்லாம் இருக்கணும் சார், அதே தான், அதே சாட்டிஸ்ஃபை பண்ணும். நான் இப்போ 3 monthsலேயே எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன் அப்படின்னா எவ்வளோ பர்சன்ட் சார்? இது மேக்ஸிமம் எவ்வளோ சார்? இதுக்கு மேக்ஸிமம் 95%. ஸோ 3 monthsலேயே நான் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன், அப்போ எனக்கு எவ்வளோ டியூட்டி கிடைக்கும் சார்? 6 monthsல பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ ஃபார் ஃபஸ்ட்டு 6 monthsல நான் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன், 95%. 6 monthsல பண்ணனா 9ல் 12ல் 15ல் 18ல். ஸோ பியாண்ட் 18ல் சார் அவ்வளோதான். மேக்ஸிமம் 18 months தான். 74(2)ல் ஏன்னா கூட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க. அது யூஸ் பண்ண கூட்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது, சரிங்களா? ஸோ இப்போ ட்ராபேக் அலோடு சீக்வன்ஸ் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 23/2008 நோட்டிஃபிகேஷன் நம்பர். இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் இருக்கும். ஓகே, இந்த 74(1)க்கு வாங்க. இதில் 2 years ஆகிடுச்சு சார், மோர் தென் 2 years ஆகிடுது. 2 yearsக்கு அப்புறமும் ஒரு அத்தாரிட்டிக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா பர்மிட் பண்ணுறாங்க. யார் சார் அந்த அத்தாரிட்டி? போர்டு. 74(1)ஐ பொறுத்த வரைக்கும் போர்டு வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ 74ல் இவ்வளோ தான் இருக்குது சார் சீக்வன்ஸு. நெக்ஸ்ட்டு 75. 74ஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டின டியூட்டியை தான் உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் பண்ணுறாங்க சார். ஆனால் 75ல் அப்படி கிடையாது சார். நீங்கள் ஒரு கூட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஆவரேஜ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் மாதிரி தராங்க சார். அது மேனுஃபேக்சரிங் எக்ஸைசபிள் கூட்ஸ். ஒரு கூட்ஸை இம்போர்ட் பண்ணி ஒரு ஃபைனல் ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க. ஸோ அதில் டியூட்டியோ அதர் டாக்ஸஸ் இன்வால்மெண்ட்டோ இருக்கும். அதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு மினிமம் ஒரு இன்சென்டிவ் மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து செக்ஷன் 75 ட்ராபேக். ஸோ கட்டின டியூட்டியை கொடுக்கல, ஒரு ஆவரேஜாக ஒரு அமௌண்ட் தராங்க. ஸோ அதுக்கு ஒரு ரூல் ஒன்று இருக்குது சார், ட்ராபேக் ரூல் 2017. கஸ்டம்ஸ் எக்ஸைஸ் சர்வீஸ் டேக்ஸ் ட்ராபேக் ரூல் 2017. இதில் பார்த்தீங்கன்னா ரூல் 3ல் ஏஐஆர் என்ன சார்? ஆல் இண்டஸ்ட்ரி ரேட் ஃபிக்ஸ்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒரு மோர் தென் ஒரு 8000 ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். ஸோ அதில் ஃபிக்ஸ்டு ஸ்பெசிஃபை ஆகிருக்கும். இந்த மார்க்கர் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ 100 rupeesனா இதுக்கு 1% ட்ராபேக் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா 1 rupee, 100 rupees அப்படின்னா 1%, ₹1 வந்து ட்ராபேக் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ராபேக் கிரெடிட் ஆகிடும் எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம். ஓகே, ஸோ ஆல் இண்டஸ்ட்ரி ரேட் வந்து ஃபிக்ஸ்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ரூல் 3
நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூல் 6 பிராண்ட் ரேட். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா யூனிக் ப்ராடக்ட் இல்லைன்னா அந்த ஆல் இண்டஸ்ட்ரி ரேட்லேயே உங்கள் ப்ராடக்ட் இல்லை சார். ஸோ அப்போ பிராண்ட் ரேட் வந்து நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு அத்தாரிட்டிகிட்ட போய் கேட்குறீங்க. கேட்டவுடனே அவர் என்ன பண்ணுறாரு, என்னோட டேக்ஸ் இன்வால்மெண்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது சார், நான் மேனுஃபேக்சர் பண்ணணும், அதனால் எனக்கு மோர் இன்சென்டிவ் மோர் ட்ராபேக் வேணுன்றார். ஸோ அப்போ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. யார் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் ரேட் ஃபிக்ஸ்டு பை சிசி. அந்த எக்ஸ்போர்ட்டர் எங்கே இருக்காரோ அந்த ஜூடிஷெக்ஷனில் இருக்கிற கஸ்டம்ஸ் கமிஷனர் ஃபிக்ஸ் பண்ணுறார். கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ் கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணுறார். ஓகே, பிராண்ட் ரேட்டில் அடுத்தது நெக்ஸ்ட் ரூல் ஸ்பெஷல். என்னுடைய இன்புட் டேக்ஸ் வந்து லிமிட்டு ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 80% லிமிட் வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டாக்ஸி இந்த பொருளை நான் தயாரிக்கிறது 100 ரூபான்னா எனக்கு டாக்ஸி 80 ரூபா வந்துடுச்சுங்க. எனக்கு அப்போ இன்சென்டிவ் ஜாஸ்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜூடி செக்ஷனில் போய் கேட்குறாரு. அதுதான் ஸ்பெஷல் பிராண்ட் ரேட் ஃபிக்ஸ்டு பை சேம் கஸ்டம்ஸ் கமிஷன் ரேட். நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி கிளைம். என்ன சார் ரூல் இது? 16 சார். ஒரு 10 ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, அதில் ஏதோ ஒன்று விட்டு போச்சு, சப்ளிமெண்ட்ரி கிளைம் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரூல் 16 ஃபிக்ஸ்டு பை சிசி. ஸோ ட்ராபேக் ரூலை பொறுத்த வரைக்கும் இந்த 4 ரூல் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு லைன் அது என்ன சொல்ல வராங்கன்றது இருந்தால் போதும். ஜி கார்டை பொறுத்த வரைக்கும் ட்ராபேக் பார்த்தீங்கன்னா 10 மார்க் கொஷினில் கேட்கறதுக்கு சான்ஸ் கம்மி, 2 மார்க் கொஷின். ஸோ அந்த ரூலில் இருக்கிற அது இம்பார்ட்டன்ட் ரூல் இது தான். அந்த ட்ராபேக் ரூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இது. ஆல் இண்டஸ்ட்ரி ரேட் ரூல் 3, பிராண்ட் ரேட் ரூல் 6, ஸ்பெஷல் பிராண்ட் ரேட் ரூல் 7, சப்ளிமெண்ட்ரி 16. இது 3மே ஃபிக்ஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், இங்கே சி கஸ்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, பிஆர்எஃப்சி. சிபி செக்ஷன் போயிருப்பீங்க, சிபி செக்ஷனுக்கு முன்னாடி ஏடிசிக்கு முன்னாடி ஒரு செக்ஷன் இருக்கும், பிஆர்எஃப்சின்னு பார்த்துருப்பீங்க. பிஆர் பிராண்ட் ரேட் ஃபிக்ஸேஷன் செல், சிபி செக்ஷன் பக்கத்துலேயே இருக்குது 4th ஃப்ளோரில். ஸோ பிராண்ட் ரேட் ஃபிக்ஸேஷன் இதுதான் அது. ஓகே, ட்ராபேக் ரூல் முடிஞ்சு போச்சு. ட்ராபேக் வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க. கஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 மந்த்துக்குள்ளே நமக்கு செட்டில் பண்ணணும். செட்டில் பண்ணுற செக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா 75A. பண்ணலை அப்படின்னா இன்ட்ரெஸ்ட். கஸ்டம்ஸ் நமக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சார்? ஸோ 1 மந்த்து. நம்ம ஒரு ராங்காக ட்ராபேக் கிளைம் பண்ணிட்டோம், கஸ்டம்ஸ்க்கு ரீபே பண்ணோம். எவ்வளோ நாளில் ரீபே பண்ணோம் சார்? 2 மந்த்ஸு. ராங்காக கிளைம் பண்ணிட்டீங்க, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுக்கணும் கஸ்டம்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ட்ராபேக். 76 பொறுத்த வரைக்கும் ப்ரொஹிபிஷன் அப்படின்றாங்க. ட்ராபேக்கே கிடையாது இதுக்கெலாம். என்ன கிடையாது? அப்போ லெஸ் தென் 50 ருபீஸ் இருந்துச்சுன்னா ட்ராபேக் கிடையாது. லெஸ் தென் மார்க்கெட் வேல்யூ வரதாலும் கிடையாது. ஒரு சில கூட்ஸ் எல்லாம் வந்து ஸ்மகிள் பண்ணுவாங்க. ஒரு சில எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இது ஒரு ஹேபிட்டாக இருக்கும். அதாவது என்னென்னா கூட்ஸ் ஏதோ ஒரு ரூட்டில் இம்போர்ட் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் கூட்ஸை இம்போர்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ட்ராபேக் கிளைம் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதர் ரூட்டில் அதை வந்து ஸ்மகிள் பண்ணி இந்தியா கொண்டு வந்துடுவாங்க. இது லேண்ட் ரூட்டில் நிறைய நடக்கும் அது. ஸோ அதனால் லேண்ட் ரூட் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா அந்த ட்ராபேக் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஊரில் லேண்ட் ரூட் கிடையாது சவுத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ நார்த்தில் அந்த பக்கம் இருக்குது, இந்த நேபாள் பூட்டானில் பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. 76ல் 2ல் பார்த்திங்கன்னா ஸ்மகிள்டு பேக் இன் டு இந்தியா. ஸோ இதெல்லாம் ஒரு சிலர் ஹேபிட்டாக பண்ணுறாங்க. அந்த பக்கம் லேண்ட் ரூட்டில் இருக்கிறவங்கள ஸ்மகிள் பண்ணி லேண்ட் ரூட்டில் கொண்டு வந்துட்டு பிராண்ட் ஸ்டிக்கர்லாம் வச்சுட்டு திரும்ப எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ட்ராபேக் கிளைம் பண்ணுறது. அதர் ரூட்டில் திரும்ப கொண்டு வரது, அதை கொண்டு வந்துட்டு திரும்ப பண்ண, அதுதான் 76 ஸ்மகிள்டு பேக் இன்டு இந்தியா. ஸோ ட்ராபேக் பொறுத்த வரைக்கும் 3 செக்ஷனு ஒரு ரூல் தெரிஞ்சுக்கோங்க. ட்ராபேக் கூட்ஸ் வந்து போஸ்ட்டில் பண்ணலாமா? போஸ்ட்டில் பண்ணலாம். ஓகே.